ஹலோ கைஸ். ரொம்ப நாள் வீடியோ போடல. கொஞ்சம் கோல்டு, வாய்ஸ் கொஞ்சம் கண்றாவியா இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங். இன்னைக்கு நான் வாங்கிக்க ப்ராடக்ட் ப்ரெஸ்டீஜோட ஏர் ஃப்ரையர். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்ச ப்ராடக்ட். உடனேலாம் வாங்கிட்டு வரல. ஒரு 3-4 மாசமா சொல்லி கேட்டு அப்படி தான் வாங்கியிருக்கேன். என் முகத்திலே அதோட சந்தோஷம் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷம் என் முகத்திலே தெரியுது. ஓகே, வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு மேனுவல் கம்ஸ் வித் வாரண்டி கார்டு. இதில் வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதிலே தான் மேனுவல் என்ன எப்படி யூஸ் பண்ணுற அந்த மேனுவலும் இருந்தது. தென் குக்கிங் என்னென்ன குக் பண்ணலாம் அப்படின்ற இதெல்லாம் இருந்தது. அவ்வளோதாங்க. இந்த கார்டில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. தென் ப்ரெஸ்டீஜில் என்னென்னலாம் வேறு என்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் ப்ராடக்ட் ஏர் ஃப்ரையர். இது கவர் இருந்தது. கவரை ஆல்ரெடி கடையில் வச்சு ஓப்பன் பண்ணிட்டோமா, அதனால் கவரை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் கவர் அதில் இல்லை. நீங்க என் ஃபேஸ பார்த்தாலே தெரியும். நான் அத ஓப்பன் பண்ணும்போது எவ்ளோ ஹேப்பியா இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா, நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு லிட்டரலி ஒரு 5 மந்த்ஸ் நான் கேட்டிருப்பேன். கேட்டு அதுக்கப்புறம் இப்ப தான் அது கிடைச்சிருக்குன்னு வைங்களேன். அதனால அது ரொம்ப நாளா கேட்டு கிடைச்ச ப்ராடக்ட்னாலயா என்னன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே. இதில என்னெல்லாம் இருந்தது அப்டின்னா, நம்மளுடைய ஏர் ஃப்ரையர் வந்து 4.5 லிட்டர் கெப்பாசிட்டியோடது. தென் அதில எவ்வளோ வாட்ஸ் எடுக்கும் அந்த அந்த டைம் அதெல்லாம் அந்த பாக்ஸ்ல குடுத்துருந்தாங்க. தென் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற மாரி குடுத்துருந்தாங்க. பீட்ஸா, தென் சமோசா, கட்லெட்டு, பேக்கிங் ஐட்டம் செஞ்சுக்கலாம். தென் அந்த மாரி சம்திங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாரி என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத பாக்ஸ்லேயே குடுத்துருக்காங்க. தென் அந்த ஏர் ஃப்ரையரோட டாப்லயுமே நம்ம என்னென்னலாம் செய்யலாம், தென் அதுக்கு என்னென்ன ஹீட்டு, என்னென்ன டைமிங் அப்படின்றத ஆல்ரெடி அவங்க வந்து பில்ட் இன் பண்ணி வச்சிருக்காங்க. இஃப் இன் கேஸ் நமக்கு வேணும்னா, வி கேன் சேஞ்ச் த டைமிங் அண்ட் டெம்பரேச்சர் அஸ் வெல். டெம்பரேச்சர் எவ்வளோ டைம் வரைக்கும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் வந்து 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கு. நம்ம வந்து 10 டூ 15 அந்த ரேஞ்ச் வரைக்குமே நம்மளால வந்து டைமிங் வந்து குறைச்சிக்க முடியுது. அதுக்கு மேல வந்து லெஸ் பண்ண முடியல டைமிங் உண்மையா. அவ்வளோதான் மேக்ஸிமம் டூ மினிமமா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கு. ஃபுல் பிளாக்கு. மேல வந்து ஸ்க்ரீன் இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு கோல்டன் கலர் அவுட்லெட் குடுத்துருக்காங்க. அதே மாரி கீழ ஹேண்டிலுக்கும் ஒரு கோல்டன் கலர் பெயிண்டிங் குடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் அ பெயிண்டிங் தான். இன்கேஸ் அத வாஷ் பண்ண அது போயிரும்னு நெனைக்கிறேன். தென் அந்த பேஸ்கெட்ல என்னெல்லாம் இருந்ததுன்னா, ஒரு பிளேட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. நம்ம கீழ குக் பண்றதுக்கு மேல செட் பண்ற பிளேட்டும், தென் ஆயில் ஸ்ப்ரே பண்றதுக்கு அந்த ஒரு ஆயில் ஸ்பேச்சுலாவும் குடுத்துருந்தாங்க. ரொம்ப ஓப்பன் பண்றதுக்கு கஷ்டம், லாக் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. டக்குனு இழுத்தாலே வந்துருது. நார்மலா பேபிஸ் இழுத்தாலே வந்துரும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. தென் இதுதான் நான் சொன்ன மேனுவல் வித் வாரண்டி கார்டு. இதில என்னென்னலாம் இருக்குன்னா, ஜஸ்ட் மேனுவல் எப்படி இத ஓப்பன் பண்ணி யூஸ் பண்றது, அதுக்குண்டான மேனுவல். தென் அதோட பேனல் செட்டிங்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாரி குடுத்துருந்தாங்க. தென் குக்கிங் டிப்ஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த டெம்பரேச்சர் அந்த டிப்ஸ்லாம் இதில வந்து இருந்தது. தென் நான் வந்து மேல இருக்க அந்த கவர வந்து ரிமூவ் பண்றேன். ஏன்னா, குக் பண்றதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ண சொல்லி அதிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால நான் அத ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழ இருக்க பேஸ்கெட்டையும், இந்த பிளேட்டையும் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு, தென் அதையுமே தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். நான் அப்புறம் தான் நோட் பண்ணேன் என்ட்ட பொட்டேட்டோஸ் இல்ல. அதனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து இல்லாத காரணத்தினால, நான் ஆல்ரெடி என்ட்ட வந்து ஸ்மைலி ஃப்ரைஸோட ஃப்ரோசன் பாக்கெட் என்ட்ட இருக்கு. ஸோ, அந்த ஃப்ரோசன் பாக்கெட்லேருந்து ஃப்ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஆயில் மட்டும் லைட்டா மேல வந்து அப்ளை பண்ணி பேஸ்கெட்ட வந்து இன்செர்ட் பண்ணிட்டு, ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா, நம்மளோட பவர் ஆன் பட்டன் வந்து பிளிங்க் ஆயி எரியும் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் தென் லைன் வந்து நமக்கு வருதா, இந்த பிளாங்க் லைன்ஸ் வந்தோனே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மெனு வந்து செலக்ட் பண்ணணும். மெனுல நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாரி சம்திங் அந்த ஒரு 8 மெனு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் லைன்ல 4, செகண்ட் லைன்ல 4. இந்த 8மே என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டாப்ல வந்து ஆல்ரெடி குடுத்துருக்காங்க. ஸோ, அதோட டைமிங், டெம்பரேச்சர் எல்லாமே இருக்கு. அவங்க ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான். நம்ம ஜஸ்ட் அத செலக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணா மட்டும் போதும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்ல டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணணும்னா, அதுக்கும் அதில வந்து பட்டன்ஸ் இருக்கு. நீங்க அத வச்சு டெம்பரேச்சர் ஹை பண்றது, லோ பண்றது அதெல்லாம் பண்ணிக்கலாம். தென் செட் பண்ணி வச்சோனே, டைமிங் முடிஞ்சோனே அதுக்கு அலாரம் வருது. அலாரம் வந்தோனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். தென் இதில நாங்க சிக்கன்லாம் பண்ணி பார்த்தோம். ஆலு டிக்கிலாம் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்தது. எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. நம்ம ஃப்ரை பண்றதுக்கும், இதுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. நல்லா கிரிஸ்பியாவே இருந்தது. சிக்கனுமே நல்லா சாஃப்ட்டா தான் கிடைச்சிருந்தது. எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. வீட்ல இருக்கவங்களுக்குமே எந்த டிஃபரன்ஸுமே ஃபீல் ஆகல. அஃபோர்டபுளான பிரைஸ் தான். ஒரு பிலோ 5000க்கே ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குது கைஸ்.